வெரி குட் மார்னிங். இந்த காலை வேளையில மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், அன்பு தான் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோலையும் தொடர்ந்து ரெடியூஸ் மீ டு லவ் என்கிற ஜாய்ஸ் மேயர் அவர்களுடைய புத்தகத்துல இருந்தா நம்ம தியானிக்க போகிறோம். ஆமா, இந்த காலை வேளையில நான் எதை பத்தி உங்கள்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னா, என்னிடத்தில் இல்லாததை நான் பிறரிடத்தில் கொடுக்க முடியாது. அப்படித்தானே? என்கிட்ட ஒரு விஷயம் இல்லவே இல்லை, அதை எப்படி நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட முடியும்? என்கிட்ட பணம் இருந்தாதான் நான் என்கிட்ட கேட்கறவங்களுக்கு பணம் கொடுத்துட முடியும். என்கிட்ட சில பொருள் இருந்தாதான் நான் கேட்கிற ஆட்களுக்கு அந்த பொருளை கொடுத்துட முடியும். அதே போல என்கிட்ட அன்பு இருந்தாதான், நான் அன்பானவனா இருந்தாதான், நான் அன்பு கூறப்பட்டாதான் நான் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்து விட முடியும். இந்த காலை வேளையில உங்களுக்கு டவுட் இருக்கா? நான் அன்பு கூறப்படத்தக்கவனா? என்ன யாரும் நேசிக்கிறாங்களா? ஆமா, நீங்க ரொம்ப ரொம்ப அன்பு கூறப்படத்தக்கவர்கள். அதற்கு சாட்சியாய் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளையாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். யூ ஆர் லவ்ட் ஒன். நீங்க நேசிக்கப்படத்தக்கவர்கள். ஏன்னா பைபிள் இன்னொரு வசனம் சொல்றது, அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். ஃபர்ஸ்டே அவர் உங்ககிட்ட அன்பு கூர்ந்துட்டாருங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு நேசிக்கப்படத்தக்க. இன்னொரு சம்பவத்தை கூட சொல்றேன். நீங்க எவ்வளவு தூரம் அவர் உங்களை நேசிக்கிறாருன்னா, பரலோகத்துல 3 வகையான தூதர் கூட்டங்கள் இருந்துச்சு. ஒரு கூட்டம் செய்தியை சொல்வதற்கு, ஒரு கூட்டம் யுத்தம் செய்வதற்கு, ஒரு கூட்டம் ஆராதிப்பதற்கு. இந்த ஆராதிக்கிற கூட்டத்துடைய தலைவன் பேர் தான் லூசிபர். இவன் பாவம் செய்து பரலோகத்துல இருந்து விழுந்து போயிட்டான். அவனும் அவனுடைய தூதர்களும் விழுந்து போயிட்டாங்க. பரலோகத்திலே இருந்த நபர்கள், தேவனோடு வாழ்ந்த நபர்கள். ஆனா அவங்க பாவம் செய்து விழுந்து போயிட்டாங்க. அவங்க விழுந்து போனப்ப இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர்களுக்காக மரிக்கவே இல்லை. ஆனா அவரால் உருவாக்கப்பட்ட தேவதூர்களை விட்டு சற்று சிறியவர்களாக இருந்த நம்ம பாவம் செய்து விழுந்து போனப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உங்களுக்காக எனக்காக தம்முடைய உயிரையே கொடுத்தார். கூடவே இருந்த தேவதூதர்கள் விழுந்து போனப்ப கூட தேவன் இறங்கி வந்து அன்பு செலுத்தல. ஆனால் அவருடைய படைப்பாகிய நம்ம விழுந்து போனப்ப வந்து அன்பு கூர்ந்து மரித்து நமக்கு மீண்டும் உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்து நமது அன்பை இன்னும் அதிகமாய் விளங்க பண்ணியிருக்கிறார். அந்த அளவிற்கு நீங்கள் நேசிக்கப்படத்தக்கவர்கள். ஆகவே நீங்க நேசிக்கப்படத்தக்கவர்கள். உங்களிடத்துல அன்பு இருக்கிறது. நீங்க அந்த அன்பை கண்டிப்பா கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் எப்படி மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்துறது? கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தினாரோ நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்எக்ஸ்பிரஸ்ட் லவ் இஸ் நாட் அ லவ்னு சொல்லுவாங்க. வெளிப்படுத்தப்படாத அன்பு அன்பே கிடையாது. கிறிஸ்து நம்ம பாவியா இருக்கும் போது, நம்ம ரொம்ப சின்ல இருக்கும் பொழுது, ரொம்ப மோசமானவனா இருக்கும் பொழுது நமக்காக வந்து உயிர் கொடுத்தாரு. அப்படி நம்மளை நேசிச்சு அவருடைய அன்பு நமக்கு விளங்க அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும் நீங்களும் யாரெல்லாம் தவறு பண்ணி ஓரமா இருக்காங்களோ, உங்க குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப குடும்பத்துக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்கள தேடி போய் நேசிங்க. ஏன்னா பைபிள் வசனம் அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்த்தார். இந்த இடத்துல லவ் வெளிப்படுத்துறப்ப உங்க ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கட்டும். எல்லா விஷயங்களையும் நீங்க முதல் அடி எடுத்து வைத்து அன்பு கூறுங்கள். இந்த வருடம் முழுவதும் உண்மையாகவே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் போகும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவராக இயேசு முந்தி அன்பு கூர்ந்து தோர்த்து போகவே இல்லை. ஏன்னா அப்படி அவர் முந்தி அன்பு கூர்ந்ததான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கோம். ஏன்னா அன்பு ஒரு காலம் தோற்காது என்கிறது தான் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த வருடத்தை ஆரம்பிக்கிற இந்த முதல் மாதத்திலிருந்தே நீங்கள் பிறரிடத்துல முந்தி அன்பு கூற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அப்பேற்பட்ட அன்பை ஆண்டவர் உங்க உள்ளத்துல வைத்திருக்கிறார். அதை உங்களால் பிறருக்கு கொடுக்க முடியும். இந்த நினைவோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.